அழகீட்டு வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் நேரிசை நிறையசை அந்த ரெண்டு அசை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நேரசை அப்படின்னு சொல்லும்போது குறில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பா மா ய அது எல்லாமே. மெய்யெழுத்து அதுவும் உங்களுக்கு தெரியும், இல் இம் இ இர் அதுவும் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நெடில்னு சொல்லும்போது பா மா யா அது வந்து நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மெய்யெழுத்த ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தனிக்குறில். தனிக்குறில்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரசையில வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து தனிக்குறில். தனிக்குறில்னா வெறும் பா மா ய அது மாதிரி வரும்போது அதை தனிக்குறில் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு குறில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒற்று, இந்த இடத்துல மெய்யெழுத்த நம்ம ஒற்றுன்னு சொல்ல போறோம். ஒரு தனிக்குறில் ஒரு ஒற்று ரெண்டுமே வரும்போதும் நம்ம நேரசையில எடுத்துக்கலாம். அடுத்தது நெடில் ஒண்ணு தனியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதையும் நம்ம நேரசையில எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெடில் ஒரு ஒற்று அப்படி வரும்போது அதையும் நம்ம நேரசையில எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, தனி நெடில் ஒற்று அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறையசை. நிறையசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இரு குறில் அப்படி வந்தா நிறையசை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவும் குறில் நீயும் குறில் அப்படி வரும்போது நிறையசை. அதே மாதிரி இரு குறில் ஒற்று அப்படின்னும் போது ஆ வந்து குறில், நீ வந்து குறில், இல் வந்து ஒற்று, 3 எழுத்துக்கள் வரும்போது நிறையசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குறில் நெடில். ஒரு குறில் ஒரு நெடில், வின்றது குறில், ழா என்றது நெடில். இது மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நம்ம நிறையசை அப்படின்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குறில் நெடில் ஒற்று மூணுமே வருது. அதாவது வின்றது குறில், ழான்றது நெடில், இர்ன்றது ஒற்று. இது மாதிரி வேர்டு உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க நிறையசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதோடைய சென்டென்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம வாய்ப்பாடா மாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈரசை சீர் மூவசை சீர் அப்படின்ட்டு 2 டைப்ல பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஈரசை சீர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அதாவது நேர் கூட்டல் நேர் அப்படின்னு வரும்போது நம்ம தேமா அப்படின்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நேரசை நிறையசை அதை வச்சு நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். அப்போ வந்து அதோடைய வாய்ப்பாடு இப்படிதான் எழுதணும். நேர் கூட்டல் நேர் அப்படின்னு வரும்போது தேமான்னு நீங்க எழுதணும். நிறை கூட்டல் நேர்னு வரும்போது புளிமான்னு எழுதணும். நிறை கூட்டல் நிறைன்னு வரும்போது கருவிலம் அப்படின்னு எழுதணும். நேர் கூட்டல் நிறை அப்படின்னு வரும்போது கோவிலம் அப்படின்னு எழுதணும். இது எல்லாமே ஈரசை சீர். எதனா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா 2 அசை மட்டும்தான் இந்த இடத்துல வருது பாருங்க. இதுவே மூவசை சீர் அப்படின்னு வரும்போது அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க ஈரசை சீர்ல இருக்கிற அந்த 2 அசையும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுவீங்க. நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை அப்படி எழுதிட்டு பக்கத்துல உங்களுக்கு நேர் வந்தா அதை வந்து காய்ச்சீர் காய்னு சொல்லுவாங்க. இதுவே பக்கத்துல 3வதா வர்றது நம்மளுக்கு நிறை அப்படின்னு வரும்போது அதை கனிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காய்ச்சீர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஈரசை பக்கத்துல நேர் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேர் கூட்டல் நேர் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், தேமா. அடுத்ததா நேர்னு வரும்போது தேமாங்காய் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறை கூட்டல் நேர் இந்த இடத்துல என்ன சொல்றோம், புளிமா. அப்போ அகைன் நேர்னு 3வதா வரும்போது அதை புளிமாங்காய் அப்படின்னு சொல்றோம். நிறை கூட்டல் நிறை கருவிலம். அப்போ நேர் சேரும் போது கருவிலங்காய். நேர் கூட்டல் நிறை கூவிலம். நேர் சேர்க்கும் போது கூவிலங்காய் அப்படின்னு சொல்றோம். நேர் வரது எல்லாமே 3வதா நேர் வரது எல்லாமே காய்னு சொல்லுவோம். 3வது அசை நிறை வரும்போது நம்ம கனி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காய்க்கு அடுத்தது தான் கனி. இங்க பாருங்க, நேர் கூட்டல் நேர் தேமா, நிறை சேரும் போது தேமாங்கனி. நிறை கூட்டல் நேர் புளிமா, நிறை சேரும் போது புளிமாங்கனி. நிறை கூட்டல் நிறை கருவிலம், நிறை சேரும் போது கருவிலங்கனி. அதே மாதிரி நேர் கூட்டல் நிறை கூவிலம், நிறை சேரும் போது கூவிலங்கனி. இது மாதிரி ஈரசை சீர் மூவசை சீர் அப்படின்னு பிரிக்கணும். இந்த இடத்துல ஓரசை சீர் இது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 7 சீர் வரும். முதல்ல இருக்கிற 6 சீருக்கு தான் இந்த ஈரசை சீர் மூவசை சீர் தேவைப்படும். கடைசியா வர 7வது சீருக்கு நம்ம ஓரசை சீர் தான் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, தேர்னு ஒரு சொல் வந்து நம்மளுக்கு வருது. அப்ப என்னன்னா இந்த இடத்துல வெறும் தனி நெடில் மட்டும் இருக்கு. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம், நேர்னு எழுதுவோம். நேர்ல நம்ம நாள் இது வந்து நம்ம டைரக்டா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இதை எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், 7வது சீர் நம்மளுக்கு தேர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, தனி நெடில் கூட்டல் ஒற்று. இங்க பாருங்க, தனி நெடில் ஒற்று இப்படி வரும்போது நம்ம நேர்னு எழுதுவோமா, அப்போ நேர் டைரக்டாவே நான் எழுதிக்கிறேன். அடுத்தது 2 குறில், அதாவது குறில் குறில் ஒற்று எங்க இருக்கு, இரு குறில். அப்போ நிறையில எழுதுவோம். நிறை இப்படி நான் டைரக்டா எழுதிட்டேன். இங்க பாருங்க, ரெண்டுமே மெய்யெழுத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. இப்ப மெய்யெழுத்து வந்து அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்து வருது அப்படின்னு சொல்லும் போது எப்படி கிரியேட் பண்றாங்க, அதாவது இர் இம் அதோட முடிஞ்சிருது. இந்த இடத்துல பாருங்க, இன் இப் அதுக்கு அடுத்தது இன்னொரு எழுத்து வந்து வருது. அப்போ அதுக்கு எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, சென்று அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா தனிக்குறில் ஒற்று. இங்க பாருங்க, தனிக்குறில் ஒற்று. அப்போ நேரசை அப்படின்னு எழுதுவோமா.
இது மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றோமோ அதை நேர்பு அப்படின்னு எழுதிருங்க. ரெண்டாவது பாருங்க, பிறப்பு பிறப்பு. இப்போ மெய்யெழுத்துக்கு முன்னாடி 2 குறில் வந்து வருது. இரு குறில் எங்க இருக்கு? இரு குறில் ஒற்று நிறையசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைவு அப்படின்னு சொல்றாங்க. இம் அப்படின்ட்டு மெய்யெழுத்தோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேர் நிறை அப்படின்னு எழுதிப்போம். மெய்யெழுத்து இன் இப் அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்து வருது அப்படின்னு சொல்லும் போது மெய்யெழுத்துக்கு முன்னாடி எந்த அசை உருவாகுதோ நேர்பு நிறைவுன்னு எழுதிக்கணும். இங்க ஒரு குறில் ஒரு ஒற்று இருக்கிறதுனால நேர்பு, தனி குறில் ஒற்று. அதே மாதிரி இந்த இடத்துல 2 குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று அப்படின்னு சொல்லும்போது நிறை. நம்ம நிறைன்னு எழுதக்கூடாது, 7வது சிறந்தனால் நிறைவு அப்படின்னு எழுதணும். இது உங்களுக்கு வாய்ப்பாடு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப எப்படி இதை திருக்குறள்ல நம்ம எடுத்து எழுதுறது அப்படின்ட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஒரு திருக்குறள் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அதாவது பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின் அறம் நாண தக்க துடைத்து. இதை நம்ம எப்படி வாய்ப்பாடு எழுதுறது அப்படின்ட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 4 காலம் வந்து ஓபன் பண்ணணும். அதாவது வரிசை, சீர், அசை, வாய்ப்பாடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7 சீர் தான். 1 2 3 4 5 6 7. இப்ப சீரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல எழுதுங்க. அதாவது பிறர் நாண அதை இங்க எழுதிருங்க, தக்கது அதை 2வதுல எழுதிருங்க, தான் நாணா அதை 3வது எழுதிருங்க, நாயின் 4வது, அதே மாதிரி துடைத்து வரைக்கும் 7வது வரைக்கும் எழுதுங்க. இப்போ இதை நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து மெய்யெழுத்து எங்கெங்க இருக்கோ அது பக்கத்துல வந்து ஒரு கோடு போட்டுருங்க. இங்க பாருங்க, இரு பக்கத்துல நான் ஒரு கோடு போட போறேன். அதே மாதிரி இத்து பக்கத்துல ஒரு கோடு போட போறேன். அதே மாதிரி 7 சீருக்கும் நான் போட போறேன். இக்கு இங்க இருக்கு, அது பக்கத்துல நான் ஒரு கோடு போட போறேன். அதே மாதிரி இன் இங்க இருக்கு, அது பக்கத்துல ஒரு கோடு போட போறேன். இன் அது பக்கத்துல ஒரு கோடு, இம் அது பக்கத்துல ஒரு கோடு, இத் அது பக்கத்துல ஒரு கோடு, இக் அது பக்கத்துல ஒரு கோடு, இத் அது பக்கத்துல ஒரு கோடு. இதோட முடியல. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்தது நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நேரசை நிறையசை இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிக்க போறோம். மெய்யெழுத்து பக்கத்துல எல்லாமே கோடு போட்டுட்டோம். இதுக்கு அடுத்தது நெடில்லாம் எங்க இருக்கு அதை தனித்தனியா எழுதணும். இந்த இடத்துல பாருங்க, ரெண்டுமே குறில் வந்து நம்மளுக்கு அமையலாம். இங்க பாருங்க, நான் தனியா இருக்கு, ஒரு நெடில் ஒரு குறில். நெடிலுக்கு பக்கத்துல குறில் வந்து வரக்கூடாது. குறில் வந்துட்டு அதுக்கு அடுத்தது நெடில் வரலாம். இப்ப நெடில் ஸ்டார்டிங்லேயே நம்ம வர்றதுனால அதுக்கு ஒரு கோடு போடணும். இது டைரக்டா நம்மளுக்கு குறில் ஒற்று, தனி குறில் ஒற்று இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு குறில் ஒரு ஒற்று. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டுமே இரு குறில் ஒன்னா வரலாம். அடுத்தது தா இன், ஒரு நெடில் ஒரு ஒற்று, தனி நெடில் ஒற்று, இதுவும் வரலாம். அடுத்தது பாருங்க, ரெண்டுமே குறில்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே குறிலாவும் நம்மளுக்கு இருக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா இரு குறில் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, தா இன், ஒரு குறில் ஒரு ஒற்று, தனி குறில் ஒற்று இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது நானா. இதுல எப்படி நம்ம மென்ஷன் பண்ணா, ரெண்டுமே பாருங்க ரெண்டு நெடில் ஒன்னா வரவே கூடாது. ஏன்னா தனி நெடிலா இருக்கலாம், தனி நெடில் ஒற்றா இருக்கலாம். அதே மாதிரி இரு நெடில் அப்படின்ட்டு எங்கன்னா இருக்கான்னு பாருங்க, இரு நெடில் அப்படின்ட்டு இருக்காது. அப்போ ஒரு நெடில் இருக்குன்னா அதை தனித்தனியா நம்ம பிரிச்சுதான் ஆகணும். இதுவும் நெடில் தனித்தனியா பிரிச்சுட்டேன். அடுத்தது எடுத்த உடனே பாருங்க, நெடில் இருக்கு. நெடில் ஸ்டார்டிங்ல வரும்போது நம்ம தனியா பிரிச்சுதான் ஆகணும். அடுத்தது ஒரு குறில் ஒற்று, ரெண்டும் ஒரு செட்டா பிரிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டுமே குறில், தொடர்ந்து 2 குறில் வந்து வரலாம். இப்போ ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து வரலாம். ஆனா ஒரு நெடில் குறில் சேர்ந்து வரக்கூடாது. ஸ்டார்டிங்ல நெடில் வந்தா அதை தனியா பிரிச்சுதான் ஆகணும். அடுத்தது இங்க பாருங்க, நெடில் வருது, குறில் வருது, ஒற்று வருது. அப்ப ஸ்டார்டிங்ல நெடில் வரும்போது நம்ம தனியா பிரிக்கணும். அடுத்த சென்டென்ஸ்ல தக்க, ஆல்ரெடி இக்கு பக்கத்துல நான் பிரிச்சிருக்கேன். கான்றது தனிக்குறில், அதை நம்ம ஒரு செட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்தது தூ டை, ரெண்டுமே குறில் தான், இரு குறில் ஒன்னா வரலாம். அப்ப நம்ம கரெக்டா தான் பிரிச்சிருக்கோம். அடுத்தது தூன்றது தனி குறில் தனியா ஒரு இடத்துல நம்ம வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிரிச்சத இதோட கம்பேர் பண்ணி, அதாவது நம்ம இங்க பிரிச்சிருக்கோம், அதை நேரசை நிறைசை மூவசை சீர் அதோட கம்பேர் பண்ணி நம்ம அசையை வந்து எழுத போறோம். அதாவது இங்க பாருங்க, இது வந்து எதுல வரும்? குறில் ஒற்று, இரு குறில் நிறைன்னு வருமா? அதே மாதிரி நெடில்னு சொல்லும் போது தனி நெடில் நேரு எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஒரு குறில் ஒரு ஒற்று, தனி குறில் ஒற்று, நேர் வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்தது குறில் ஒற்று, தனி குறில் ஒற்று, நேர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி குறில் 2 குறில் வரும்போது நிறைன்னு எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, இரு குறில். அடுத்தது தா இன், நெடில் ஒற்று, இங்க பாருங்க தனி நெடில் ஒற்று, நேர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி நெடில் ஒரு நெடில் தனியா வரலாம். அப்ப வந்து நேர். அகைன் ஒரு நெடில் வந்து வருது, நேர்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தனியா ஒரு நெடில் வரும்போது நேர் தான் வரும். ஒரு குறில் ஒற்று, தனி குறில் ஒற்று அப்படின்னு வரும்போது நம்ம நேர் தான் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, 2 குறில் ஒரு ஒற்று, அப்ப நம்ம நிறை எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு நெடில் இருக்கும்போது நம்ம நேர் எழுதுவோம். ஒரு குறில் ஒரு ஒற்று இருக்கும்போது நேர் எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இதை கம்பேர் பண்ணி நீங்க எழுதிக்கலாம்.
அடுத்தது ஒரு குறில் ஒற்று, தனி குறில் ஒற்று நேர் தான் வரும். தனி குறில் நேர். அடுத்தது பாருங்க 2 குறில் ஒரு ஒற்று. அப்போ இந்த இடத்துல பாருங்க இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு குறில் 2 குறில் வந்து சேர்ந்து வருது. 2 குறில் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க நிறையில வரும். நிறைன்னு வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு எழுத்து வரும்போது நிறைவு அப்படின்னு எழுதிடணும். இன்கேஸ் குறில் இருக்கு மெய்யெழுத்தோட முடியுது அப்படின்னு சொல்லும்போது இந்த தூணு ஒரு எழுத்து நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது நேர் நிறை ரெண்டுத்துல எதனா ஒண்ணு வரும். ஆனா மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு எழுத்து வரும்போது நம்ம நேர்பு இல்லைன்னா நிறைவு அப்படின்னு தான் வரும். இங்க பாருங்க துடை அது ஒரு செட்டா பிரியுது, தூணு ஒரு செட்டா பிரியுது. 2 செட்டா நம்ம பிரியும் போது நேர்பு நிறைவுன்னு தான் எழுதணும். இப்போ 2 குறில் ஒரு ஒற்று வரும்போது நம்மளுக்கு என்ன எழுதுவோம், நிறைன்னு எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல 2 செட்டா பிரியறதுனால நிறைவு அப்படின்னு எழுதும். இங்க பாருங்க நிறைவு. இப்போ அசைய வாய்ப்பாடோட கம்பேர் பண்ணணும். வாய்ப்பாடு ஆல்ரெடி இருக்கு. ஈரசைச்சீரோட வாய்ப்பாடு இருக்கு, மூவசைச்சீரோட வாய்ப்பாடு இருக்கு, ஓரசைச்சீரோட வாய்ப்பாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க நிறை நேர் நேர். நிறை நேர் நேர் புளிமாங்காய் எழுதியாச்சு. நேர் நிறை எங்க இருக்கு, நேர் நிறை கோவிலம் எழுதிட்டேன். நேர் 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 மூணுமே நேர். அப்போ நேர் 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 தேமாங்காய் எழுதிட்டேன். நேர் நேர் ரெண்டுமே நேர்னு வரும்போது தேமா எழுதிட்டேன். நிறை நேர் நேர் அப்ப எங்க இருக்கு, நிறை நேர் நேர் புளிமாங்காய் எழுதிட்டேன். நேர் நேர் தேமா அதையும் எழுதிட்டேன். அடுத்தது 7வது சீர் பாருங்க நிறைவுன்னு நம்ம எழுதிக்கோம். நிறைவுனா பிறப்பு, நேர்புனா காசு. நிறைன்னு வந்தா மலர், நேர்னு வந்தா நாள். இந்த ஓரசைச்சீர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். இதை மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா தேவைப்படுதுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.